ஸோ கைஸ் இன்னைக்கு வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் எஸ்யூவி தான் வீடியோக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்போ சொல்லப்போனால் இந்த டைமில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேரஸ்ட் காரும் கூட. ஏன் சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா இந்த காருக்குள்ள இருக்க இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3.2 லிட்டர் டர்போ டீசல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது 4 சிலிண்டரோ 6 சிலிண்டரோ கிடையாது, 5 சிலிண்டர் இன்லைன் 5 சிலிண்டர் டீசல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ஸோ சொல்லப்போனால் இப்போ ரொம்ப ரேரஸ்ட் கார் தான். ஃபோர்டுமே இந்தியா விட்டு போயிட்டாங்க. ஸோ இருந்தப்பலாம் நமக்கு அருமை தெரியல. இப்போ போனதுக்கப்புறம் தான் ஃபோர்டு போல வருமானு சொன்னாலும் பிரயோஜனம் இல்லை. பட் ஸ்டில் 2025ல ஃபோர்டு வந்து பார்த்தீங்கன்னா எவரெஸ்ட் அப்படின்ற ஒரு காரோட வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ள வரதா சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் இருக்கும், வந்தால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ இந்த ஃபோர்டு எந்த ஒரு இன்டீரியர் எக்ஸ்டீரியர் இன்டெப்த்தாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், ஒரு குட்டி சினிமேட்டிக் அப்புறம். ஸோ இப்போ நம்மகிட்ட இருக்க கார் வந்து பார்த்தீங்கன்னா 2016 ஃபோர்ட் எண்டவர் தான் இருக்குது. ஆப்வியஸ்லி இது வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஆஃப் த ட்ரிம் 2.3 லிட்டர் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நான் இன்ஜின் பே பேசும்போது உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இப்போ காரோட ஃப்ரண்ட் ப்ரெசன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செம்ம ரகடான ஒரு லுக்கில் தான் இருக்கும். ஆப்வியஸ்லி இந்த கார் நீங்கள் ரோட்டுக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா யாருமே குறுக்க வரமாட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கான ஒரு போல்டான ப்ரெசன்ஸ் தான் இந்த கார் கொடுக்குது. ஸோ இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி வந்து பார்த்தீங்கன்னா மாடிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா குரோம் டெலிஷன் பண்ணியிருக்காங்க, அண்ட் கிரில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அலாய்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து ஒரு பட்டாசா இருக்கும் நீங்க ரோட்ல பார்த்தாலே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கிரில்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ டிப்பிக்கான ஒரு ஃபோர்ட் கிரில் வந்து பாத்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டு இப்போ இந்த பிளாக் டவுட் கிரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நடுவுல வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்டுக்கான பேட்ஜிங்குமே வந்துருது. அண்ட் இந்த கார் ஆப்வியஸ்லி சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மல்டி பர்பஸ் யூஸ் பண்ணலாம். நீங்க வந்துட்டு ஒரு பொலிட்டிஷியனா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஆர் நீங்க வந்துட்டு ஒரு மாஃபியா லுக் வேணும் அப்படின்னா ஒரு ஃபுல் பிளாக் கலர்லயும் அவைலபிளா இருக்கு. ஸோ அதை வாங்கி ஃபுல்லா ஜி பிளாக் டென்ட் போட்டீங்கன்னா வேற லெவல் மாஃபியா காரா இருக்கும். ஆர் நீங்க வந்துட்டு உங்களுக்கு அட்வென்ச்சரான ட்ரிப்பு போவீங்க, நிறைய ஆஃப் ரோடிங் பண்ணுவீங்கனாலும் இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா கேபபிள் இருக்கு. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4x4 அப்படின்றதுனால ஈஸியாக உங்களால் ஆஃப் ரோடுக்குலாம் எடுத்துட்டு போக முடியும். ஸோ அதுக்கு இருக்க மோடுமே வந்து பார்த்தீங்கன்னா டிரைவிங் மோடுமே நிறைய கொடுத்துருக்காங்க. நான் அதெல்லாம் இன்டீரியர்ல பேசுறேன். ஸோ காரோட ஃப்ரண்ட் ப்ரெசன்ஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ ஃப்ரண்ட் ப்ரெசன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்க தான் கமெண்ட் பண்ண போறீங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே இப்போ ஹெட்லைட்ஸ்க்கு வந்தோம்னா நமக்கு ஒரு ப்ரொஜெக்டர் செட்டப் கொடுத்துருக்காங்க, அந்த ஹாலோஜன் செட்டப்புமே கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரொஜெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி ப்ரொஜெக்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட் கார் அப்படின்றதுனால நமக்கு ஹெட்லைட் வாஷருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்ல வந்துடும். அண்ட் கீழே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃபாக் லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. அகைன் அது வந்து பாத்தீங்கன்னா ஹாலஜன் ஃபாக் லாம்ப்ஸ் தான். அண்ட் இந்த கார் வந்து பாத்தீங்கன்னா டைமென்ஷன்லயுமே ரொம்ப பெரிய கார் அப்படின்னால ஃப்ரண்ட்ல மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 6 பார்க்கிங் சென்சர் வந்திருக்கு. பட் கேமரா கிடைக்கல, பட் 6 பார்க்கிங் சென்சர் மட்டும் கொடுத்துருக்காங்க. எனிவே நீங்க டைட்டான ஸ்பேஸ் போகும்போது இது கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. அண்ட் கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு குட்டியான ஏர் டேமே கொடுத்துருக்காங்க. ஸோ ரேடியேட்டருக்கு வந்து காத்து போறது அது வழியா தான் போகும். அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ஓனர் தான் பண்ணியிருக்காரு இந்த எண்டோவர் பேட்ஜிங்லாம். ஸோ இதெல்லாம் காரோட வர போறதே கிடையாது. அண்ட் காரோட டயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மாத்திருக்காங்க. ஸோ இந்த அலாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 20 இன்ச்க்கான அலாய் மாத்திருக்காங்க. ஸோ காரோட ஸ்டாக் டயர் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 265, 60 R18 தான் வரும். பட் இந்த கார்ல இருக்கிற ப்ரொஃபைல் வந்து பார்த்தோம்னா 285, 50 R20 போட்டிருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி இந்த ஒரு மாஃபியா லுக்லாம் வேணும்னா இந்த மாதிரி அலாய்ஸ் எல்லாம் மாத்தினா தான் வரும். இப்போ வாங்க இன்ஜின் பே ஓப்பன் பண்ணி இந்த இன்ஜினோட ஸ்பெஷாலிட்டி பார்த்துடலாம். இப்போ ஸ்ட்ரெயிட்டாவே காரோட இன்ஜின் பே வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ பெரிய பண்ணட்டா இருக்காங்க, ஓப்பன் பண்றதுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் ஆயிடுச்சு. அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ஹோல்ட் பண்றதுக்கு நமக்கு 2 ஸ்டட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிரைஸ் பாயிண்ட்டுக்கு இந்த ஸ்டட்லாம் கொடுக்கலன்னா அது பெரிய இஷ்யூ ஆயிடும். அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரேரஸ்ட் இன்ஜின். இது வந்து பாத்தீங்கன்னா 3.2 லிட்டர் டர்போ டீசல் இன்லைன் 5 சிலிண்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ 5 சிலிண்டர்னு சொல்லி நானே இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஆட் நம்பர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 3 சிலிண்டர் மட்டும் தான் நானே கேள்விப்பட்டிருக்கேன். பட் இந்த கார்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 5 சிலிண்டர் இன்ஜின் பாக்குறேன். ஸோ 5 சிலிண்டர் இன்ஜின் இதுல என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உங்களுக்கு 4 சிலிண்டரோட எஃபிஷியன்சி அண்ட் 6 சிலிண்டருக்கான பர்ஃபார்மன்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்ஜின்ல வந்து டியூன் பண்ணியிருக்காங்க ஃபோர்டு. ஸோ ஆப்வியஸ்லி இந்த ஒரு இன்ஜின் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஸோ ஏன்னா இதெல்லாம் பியூர் ஜெம்முங்க இந்த கார்லாம். செம்ம பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ இப்போ இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ற பவர்ஸ் அப்படின்னு கேட்டு பாருங்களேன். ஸோ 197 BHP அண்ட் 470 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ 470 Nm ஆஃப் டார்க்ன்றது நாட் அ ஜோக்குங்க. செம்ம பவர் கொடுக்கும். ஆப்வியஸ்லி இவ்வளோ பெரிய காரை கேரி பண்றதுக்கு இந்த டார்க்லாம் இருந்தால் தான் வந்து பாத்தீங்கன்னா செம்மையான பஞ்ச் இருக்கும். அண்ட் மைலேஜ் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ARI கிளைம் பண்றது வந்து பாத்தீங்கன்னா 10 கிலோமீட்டர் தான் கிளைம் பண்றாங்க. பட் நமக்கு ரியல் டைம்ல நீங்க ஓரளவுக்கு நம்ம மாசா ஓட்டினாலுமே வந்துட்டு ஒரு 8 to 9 ஈஸியா கிடைச்சிரும். ஸோ இந்த கார் வச்சிருக்கவங்களுக்கு அதெல்லாம் வந்து ஒரு இஷ்யூவே இல்லை. ஸோ இப்போ ஸ்ட்ரெயிட்டாவே இன்ஜின் பே க்ளோஸ் பண்ணிடலாம். செம்ம ஹெவியா இருக்குது கைஸ். இப்போ காரோட சைட் ப்ரொஃபைல் பார்க்க போறோம்.
ஸோ ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் பார்த்த மாதிரி சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம மேசிவான போல்டான ஒரு ரகடான லுக்ல தான் இருக்கும். ஸோ இந்த அலாய்ஸ் மாத்தினாலே என்னமோ தெரியல, இந்த கார் இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப போல்டா தெரியுது. அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 20 இன்ச்சுக்கான டைமண்ட் கட் அலாய் வீல் பண்ணியிருக்காங்க ஆஃப்டர் மார்க்கெட்ல தான். அண்ட் இதோட எஸ்தெட்டிக்ஸை கேரி ஃபார்வர்ட் பண்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் மார்க்கெட்ல இந்த சைட் கிளாடிங்கும் பண்ணியிருக்காங்க. ஸோ இது காரோட வராது, இந்த கார்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் மார்க்கெட்ல பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃபேக் வெண்ட் மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க குரோம் சரௌண்ட்ல. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா 3.2 லிட்டர் 6 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் நமக்கான ஓஆர்விஎம்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக் கார்ல ஃபுல்லாகவே குரோம் ட்ரீட்மெண்ட் வரும். ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பிளாக் அவுட் பண்ணிட்டாங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் அட்ஜஸ்டபிள் ஆட்டோ ஃபோல்டிங் ஓஆர்விஎம்ஸ் தான் நமக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ மிரரோட சைஸே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம பெருசா இருக்கு. ஸோ இவ்வளோ பெரிய காரை கவர் பண்ணணும், அவ்வளோ பெரிய மிரர் கொடுத்தா நம்மளால கவர் பண்ண முடியும். அண்ட் இண்டிகேட்டருமே வந்து பார்த்தீங்கன்னா இதிலே சின்னதாக இன்டிகிரேட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ காரோட லென்த் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு 4.9 மீட்டருக்கான லென்த் அண்ட் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 1.8 மீட்டருக்கான ஹைட் அண்ட் வித்துமே வந்து பார்த்தீங்கன்னா 1.8 மீட்டர் இருக்குது. அண்ட் இந்த கார்ல என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான். 225 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. செம்ம ஹைட்டா இருக்குது. இன்கேஸ் நான் இப்போ இந்த காருக்குள்ள ஏறணும்னு நினைச்சா கூட இந்த ரன்னிங் போர்டு இல்லைன்னா என்னால் ஸ்ட்ரெயிட்டாவே ஏற முடியாது. ஸோ இங்க இந்த ஹேண்டில் பிடிச்சி என்னால் இப்படி தான் ஏற முடியும். ஸோ அவ்வளோ ஹைட்டா இருக்கிற ஒரு கார். நீங்க ஏன் இவ்வளவு ஹைட் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த கார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆஃப் ரோடு கார். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 4x4 இருக்கு. நீங்க மண்ணு கல் எதுல வேணா விட்டு ஏத்தலாம், எந்த ஆஃப் ரோடு வேணா எடுத்துட்டு போகலாம். இந்த காரை தாராளமா வந்து பாத்தீங்கன்னா எங்கேயுமே மாட்டாம ஈஸியா வந்துடும். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி அண்ட் டோர்ஸோட ஓப்பனிங் க்ளோசிங்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ செம்ம ராக் சாலிடான ஒரு பில்டு கொடுத்துருக்காங்க. ஸோ டோர்லாம் வந்து பாத்தீங்கன்னா செம்ம ஹெவியா இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி ஃபோர்டுன்னு சொன்னாலே வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட இன்ஜினோட ரீஃபைன்மெண்ட்டாக இருக்கட்டும் அண்ட் பில்ட் குவாலிட்டி எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா பேர் பண்ணதான் ஃபோர்டு. பட் அவங்கள நம்ம மதிக்காம வந்து இந்தியா விட்டு துரத்தி விட்டுட்டோம். பட் ஸ்டில் திருப்பி வந்துருவாங்கன்னு எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா திருப்பி வருவாங்க. ஸோ ஃபியூல் டேங்க் ஓப்பனிங் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த சைடு வச்சிருக்காங்க. ஸோ அதோட கெப்பாசிட்டி வந்து பாத்தீங்கன்னா 80 லிட்டர்ஸ் ஆஃப் டீசல் பிடிக்குது. கிட்டத்தட்ட 80 லிட்டர்ஸ் ஒரு ஈச்சர் வேனுக்கு கிட்ட ஈக்குவலா போகுது 80 லிட்டர்ஸ் அப்படின்றது. ஆப்வியஸ்லி உங்களுக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா மைலேஜ் கம்மியா இருக்குன்ற ரீசன்னால நீங்க பெரிய ட்ரிப்லாம் எடுத்துட்டு போகும்போது ஒரு டேங்க் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா வந்துட்டு ரொம்ப தூரம் போயிடலாம். ஸோ இப்போ ஸ்ட்ரெயிட்டாவே காரோட ரியர் பிரசன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ காரோட ரியர் ப்ரொஃபைல் வந்து இருக்கும். ஸோ ரியர் ப்ரொஃபைலுமே வந்து பாத்தீங்கன்னா செம்ம ஒரு அக்ரெசிவான லுக்ல தான் இருக்கும். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்ல எல்லா இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா குரோம் டெலிட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஸ்ட்ரிப்புமே வந்து பாத்தீங்கன்னா குரோம்ல தான் வரும். ஸோ இந்த ரெட்டுக்கு கான்ட்ராஸ்டா வந்து பாத்தீங்கன்னா இவங்க பிளாக் அவுட் பண்ணிட்டாங்க. அண்ட் எண்டோருக்கான பேட்சிங்குமே வந்து பாத்தீங்கன்னா இதுலேயே இன்டெகிரேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஃபோர்டோட பேட்சிங்குமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க பிளாக் அவுட் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா டைட்டானியம் அப்படின்ற வேரியண்டோட பேட்சிங் வந்துடும். அண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா 4 வீல் டிரைவ் சிஸ்டமோட பேட்சிங் வந்துடும். ஸோ இப்போ ஸ்ட்ரெயிட்டாவே காரோடைய பூட் ஸ்பேஸ் பார்க்கலாம். ஸோ பூட் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் டெயில் கேட்ஸ் தான். பட் இந்த கார்ல வந்து பாத்தீங்கன்னா டெயில் கேட்ஸ் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்குன்ற காரணத்தினால நான் கையில தூக்கிட்டு இருக்கேன். ஸோ பூட் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவ்வளவு பூட் ஸ்பேஸ் நமக்கு கிடைக்கும். பட் இது வந்து பாத்தீங்கன்னா நான் சீட்டை வந்து ரிக்ளைன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ சீட்டை வந்து இப்போ அன்ஃபோல்ட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கான பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பட்டன் பிரஸ் பண்ணோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா சீட்டை வந்து ரிக்ளைன் பண்ணிக்கலாம், ஆர் வந்து பாத்தீங்கன்னா இதுவுமே பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் 2 சீட்டையுமே வந்து பாத்தீங்கன்னா ரிக்ளைன் பண்ணியிருக்கேன். இப்போ என்னோட 2 சீட்டுமே வந்து பாத்தீங்கன்னா ரிக்ளைன் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு கிடைக்கக்கூடிய பூட் ஸ்பேஸ் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் கிடைக்கும். அண்ட் இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நமக்கான டூல் கிட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா சின்னதா நமக்கான லைட் பிளேஸ்மெண்ட் இருக்கு. அண்ட் அங்க வந்து பாத்தீங்கன்னா சப்வூஃபருமே இருக்கு. அண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா 12 வோல்ட்கான சார்ஜிங் சாக்கெட்டுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நீங்க உங்க லேப்டாப் எதுனாலுமே வந்து பாத்தீங்கன்னா சார்ஜ் பண்ணிக்கலாம். ஆர் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பூட் ஸ்பேஸ் தேவைப்படுது, லாஸ்ட் ரோ தேவையில்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த சீட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபோல்டுமே பண்ணிக்கலாம். நமக்கான ஸ்பேர் வீல் வந்து பாத்தீங்கன்னா அடியில கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா அடியில வச்சு தான் ஆப்ரேட் பண்ணணும். ஸோ இப்போ நான் இந்த பூட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் பூட்டை க்ளோஸ் பண்றதுக்கான பட்டனுமே வந்து பாத்தீங்கன்னா இங்க கொடுத்துருக்காங்க. இது ஆட்டோமேட்டிக் டெயில் கேட் தான். பட் இப்போ இந்த கார்ல ஃபங்க்ஷனல் கிடையாது. ஸோ பூட்டை க்ளோஸ் பண்ணியாச்சு. அண்ட் இங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கான பிளாஸ்டிக் கிளாடிங் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நீங்க உங்க லக்கேஜ் எல்லாம் வந்து கேரி பண்ணி வைக்கிறப்போ, சூட் கேஸ் எல்லாம் எடுக்கிறப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிராச்சஸ் ஆகக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா இங்க பிளாஸ்டிக் கிளாடிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல கொடுத்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரியர்லயுமே வந்து பாத்தீங்கன்னா 6 பார்க்கிங் சென்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ டைட் ஸ்பேஸ்ல எடுக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா இருக்குன்றதுக்காக. அண்ட் ரியர் பார்க்கிங் கேமராவுமே வந்து பாத்தீங்கன்னா இங்க வாட்டர் டிராப்லெட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ காரோட ரியர் பிரசன்ஸ் இதுதான். ஸோ இப்போ ஸ்ட்ரெயிட்டாவே நம்ம இன்டீரியர் போய் இன்டீரியர் எப்படி இருக்குன்னு செக் அவுட் பண்ண போறோம். ஸோ இன்டீரியர் தான் வந்து பாத்தீங்கன்னா செம்ம பிரீமியமான ஒரு லுக்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் இதே மாதிரியே ரகடான மாசான கார்ஸ்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும் நம்ம சேனல்ல உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க ஸ்ட்ரெயிட்டாவே இன்டீரியர் செக் பண்ணலாம். இப்போ ஸ்ட்ரெயிட்டாவே காரோட இன்டீரியர் செக் பண்ண போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி காரோட கீ வந்து பாத்தீங்கன்னா இந்த டைப்ல ஒரு ஃபிளிப் கீ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈகோ ஸ்போர்ட் எல்லா வண்டிக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஃபிளிப் கீ தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ டாப் ஆஃப் த ட்ரிம் பண்ணீங்கன்னா டைட்டானியம் பிளஸ் போனீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் கீ கொடுப்பாங்க. பட் இந்த கீழமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாக் அன்லாக் ஆன ஃபங்க்ஷன் இருக்கு. அண்ட் தென் பூட் ஓப்பனிங்குமே வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் டெயில் கேட் அப்படின்றனால 2 டைம் பிரஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒர்க் ஆகும். ஸோ இப்போ அன்லாக் பண்ணிட்டு உள்ளாக்க போகலாம். ஸோ டிரைவர் டோர் பேட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு மேலே வந்து பாத்தீங்கன்னா லாக் அண்ட் லாக்கான பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இங்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரீமியம் ஸ்பீக்கர் செட்டப் தான் இந்த கார்ல இருக்குது. ஸோ அதுக்கான ட்விட்டர் செட்டப்புமே வந்து பாத்தீங்கன்னா மிரரோட இன்டெகிரேட் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் டோர் ஹேண்டில்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரே ஃபினிஷ்ல கொடுத்து பிரீமியமா ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் டோர்ஸ்ல எல்லா இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா
சாஃப்ட் பிளாஸ்டிக் கொடுக்கல, ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான லெதர் மெட்டீரியல் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஆஸ் யூஸ்வல் எல்லா கார்லையுமே இருக்கிற மாதிரி தான். ஸோ பவர் விண்டோக்கான கண்ட்ரோல்ஸ் இருக்கு. அண்ட் இதில் எல்லா விண்டோமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டச் அப் அண்ட் டவுன் கொடுத்துருக்காங்க. அகைன் ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். அண்ட் இங்கே கேரி பண்ண அதே ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல கேரி பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான ஸ்டோரேஜ் ஸ்பேஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ காரோட இன்டீரியர் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி சீட்ஸ் பார்த்துடலாம். ஸோ சீட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு சீட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மோட்டரைஸ் சீட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் லம்பர் சப்போர்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்ட்ரைட்டாகவே காரோட இன்டீரியருக்குள்ள போக போகிறோம். அண்ட் இன்டீரியருக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நண்பன் இருக்கான். ஸோ இவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளாக நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா கேமராமேன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவனுமே வந்து ஒரு சேனல் வச்சிருக்கான். அவன் சேனலோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் இப்போ காரோட இன்டீரியர் வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் காரை ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். கேஷ் இப்போ காரை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ கீ போட்டோனுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான டிஎஃப்டி ஸ்க்ரீன் ரெண்டுமே வந்து சின்ன லைட் வருது, வெல்கம் ஃபங்க்ஷன் மாதிரி. அண்ட் கீ போட்டோன்னே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா லைட் வந்துடும். அண்ட் சென்டர் கன்சோல்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்டோட வெல்கம் ஃபீச்சர் வந்துடும். ஸோ இப்போ நான் காரை ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு கைஸ். ஸ்டார்ட் ஆனோடனே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் காட்டுச்சு. லோ ஃபியூல் இன்ஃபர்மேஷன் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வருது. ஸோ இதோட வார்னிங் சிம் தான் அடிச்சுட்டே இருக்கு. லைட்டாக இரிட்டேட் ஆகும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு சின்ன அனலாக் மீட்டர் கொடுத்துருக்காங்க, ஸ்பீடோ மீட்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு சைட்லையுமே வந்து டிஎஃப்டி ஸ்க்ரீன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன டிரைவ் மோட் செலக்ட் பண்ணுறதுல வரும், அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டேரிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு ஸ்டேரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்லி லெதர் ராப்பிட் ஸ்டேரிங் வீல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஸ் யூஸ்வல் எல்லா கார்ஸ்லையுமே இருக்கிற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக ரெண்டு கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மீடியாக்கான கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட் பண்ணுறதுக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இது ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அண்ட் இந்த கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான கண்ட்ரோல்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாரனுக்கான கண்ட்ரோலுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த காரில் சேஃப்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு 7 ஏர் பேக் கொடுத்துருக்காங்க இந்த காரில். ஸோ உண்மையிலே ஒரு செம்ம விஷயம்னு சொல்லலாம். அண்ட் நமக்கு டோர்ஸில் ஆல்ரெடி பார்த்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டோர் லாக் அன்லாக் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் சென்டர் கன்சோலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்க்ரீனில் ஸோ நீங்கள் உங்களுக்கான ஏசியோட கண்ட்ரோல்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதிலே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து கொடுத்துருக்க ஏசியுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழேயுமே வந்து பார்த்தீங்கன்னா மேனுவலான கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் டுவல் ஜோனுக்கான ஏசி கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க இதில். உண்மையிலே ஒரு ரொம்ப நல்ல விஷயம்னு சொல்லலாம். ஸோ எஸ் இப்போ நீங்கள் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளோயரோட ஸ்பீட் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா பட்டனில் இப்போ நான் ஆன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ எனக்கான ஏசி மட்டும் நான் ஆன் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இங்கே ஆன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான டச் ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஸ்விட்ச் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இதில் பார்த்துக்க முடியும் உங்களால். அண்ட் டுவல் ஜோன் கிளைமேட் கண்ட்ரோலுமே வந்து நம்ம கொடுத்துருக்க காரணத்தினால ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் நாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கவரான்றதுனால ஒரே ஒரு ஃபேன் ஸ்பீட் மட்டும் வச்சுக்கிறேன். எஸ் ஸோ இங்கே டுவெல்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். அண்ட் டேஷ்போர்டு வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ப்ரீமியமான ஒரு ஃபினிஷ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா லெதர் மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ செம்ம சாஃப்டான ஒரு லெதர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டோர் ஹேண்டில்ஸில் கொடுத்த அதே கிரே கலர் மெட்டீரியல். அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா பீச்சில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் மேலே நமக்கான கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஐஆர்விஎம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக் ஐஆர்விஎம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சன் வைசர் வந்து பார்த்தோம்னா ஆப்வியஸ்லி ப்ரீமியம் கார் அப்படின்றனால நமக்கு லைட் பிளேஸ்மெண்ட்டோட கொடுத்துருக்காங்க. ஸோ 2 லைட்ஸ் வருது, ஒரு மிரருமே வந்துருது. ஆப்வியஸ்லி டிரைவர் சைடே வருதுன்றனால பேசஞ்சர் சைடு ஈஸியாக வந்துடும். அண்ட் இங்கே மேலே வந்து பார்த்தோம்னா நமக்கான சன்கிளாஸ் ஹோல்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ சன்கிளாஸ் ஹோல்டரே வந்து ஃபாலோ பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான லைட்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ லைட்டோட ஸ்விட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க ஸ்பெசிஃபிக்காக. அண்ட் நமக்கான சன்ரூஃப்மே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காரில் பேனரோமிக் சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பிளைண்ட் ஓப்பனிங்கான ஃபீச்சர் அண்ட் சன்ரூஃபோட ஸ்விட்ச் ஓப்பன் பண்ணுறது எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் எனக்கு வந்து கொஞ்சம் வெளிச்சம் வேணும் அப்படின்றதுனால சன்ரூஃப் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ காரோட ஃப்ரண்ட் இன்டீரியர் பர்சன்ஸ் இதுதான். முக்கியமான ஃபீச்சர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆஃப் ரோடு வெஹிக்கல் அப்படின்றனால உங்களுக்கு இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டிரைவ் மோட் செலக்ட் பண்ணுறது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 மோட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது இங்கே மாற்ற வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா மாறும். எஸ் ஸோ சொன்ன மாதிரி ஸ்னோ மட் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சாண்ட் மோட் ஆக்டிவேட்டட். ஸோ 4x4 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லாக் பண்ணாதான் உங்களுக்கான இது வந்து பார்த்தீங்கன்னா லாக் ஆகும். இந்த ஒரு மோடு மட்டும் சாண்ட் மோட் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மோடாக வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் அந்த நார்மல் மோடில் வச்சிருக்கேன். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்லீக்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் எங்கடா நமக்கான ஆர்பிஎம் மீட்டர் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ ஆர்பிஎம் மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிரைவில் போட்டுட்டு ஸ்போர்ட்ஸில் போட்டிங்கன்னா உங்களுக்கான ஆர்பிஎம் மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ இந்த ஸ்க்ரீனில் வரும் ஆர்பிஎம் மீட்டர். ஸோ நான் வந்து டிரைவ் போகிறப்ப உங்களுக்கு நான் காட்டுறேன். அண்ட் இதுதான் வந்து காரோட ஃப்ரண்ட் இன்டீரியர் பிரசன்ஸ். அண்ட் கியர் சிஸ்டமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 6 ஸ்பீடுக்கான ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு ஒரு சீரியட் லைட்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் 12 வோல்ட்கான சார்ஜிங் சாக்கெட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க.
அண்ட் இதுக்கு கீழே வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து பார்க்கிங் சென்சரோட ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ பார்க்கிங் மோடுமே இந்த காரில் இருக்குது. பட் இது நான் இப்போ உங்களுக்கு ஆப்ரேட் பண்ணி காட்ட முடியாதனால எனக்கு பெர்மிஷன் கிடையாது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோலுக்கான பட்டன். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 4x4 லாக் பண்ணுற பட்டன். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த 4 வீல் சிஸ்டம்க்கான பட்டன் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து டிரைவ் மோட் செலக்டர். அண்ட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான கியர் நாப் கொடுத்துருக்காங்க. ஸோ செம்ம பெரிய நாப் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தோம்னா நமக்கு 2 கப் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அது உள்ளேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ரப்பர் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் பாட்டில் வைக்கிறீங்கன்னா கிரிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிக்கும் பாட்டில். இங்கே நமக்கு ஒரு மேனுவல் ஹேண்ட் பிரேக் தான் இந்த காரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஹேண்ட் பிரேக்காக கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். அண்ட் இதுக்கு பின்னாடி வந்து பார்த்தோம்னா நமக்கு சின்ன ஹார்ம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் அதுக்குள்ளேயுமே வந்து பார்த்தீங்கன்னா டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் ஸ்டோரேஜ் இருக்குது. ஸோ நல்லா டீப்பான ஸ்டோரேஜ் தான் இருக்குது. அண்ட் ஸ்டேரிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு காரோட ஸ்டேரிங் செம்ம ஸ்மூத்தாக தான் இருக்குது. ஸோ இப்போ கார் வந்து பார்த்தீங்கன்னா ஐடியலில் தான் இருக்குது. பட் ஸ்டில் காரோட ஸ்டேரிங் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம லைட்டாக தான் இருக்குது. அண்ட் ஸ்பீட் கெயின் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங்கோட வெயிட்டுமே ஏறிடும். ஸோ இப்போ ஸ்ட்ரெயிட்டாகவே காரோடைய ரியர் சீட் ஜம்ப் பண்ணி ரியர் சீட் எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணலாம். வாங்கலாம். காரோடைய ரியர் சீட் எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ண போகிறோம். ஸோ டோர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு 90 டிகிரி கிட்ட ஆல்மோஸ்ட் 90 டிகிரி ஓப்பன் ஆகுது. அண்ட் ஃப்ரண்ட்ல பார்த்த மாதிரி அதே லெதர் மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரியர் டோர்லையுமே வந்து கேரி பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டோருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா லாக் அண்ட் லாக் ஸ்விட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயுமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம். அண்ட் இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான ட்விட்டர் பிளேஸ்மெண்ட்ஸுமே வருது. அண்ட் இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு 2 லிட்டர் பவுண்டோ பாட்டிலே நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியரோட என்ட்ரியுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இங்க இருக்கிற ஹேண்டில் யூஸ் பண்ணி நீங்க ஒரு கால் இதில் வச்சு தான் ஏற முடியும். ஸோ அந்த அளவுக்கு கார் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஹைட்டா இருக்குது. ஸோ இப்போ நான் டோரை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த டிரைவர் சீட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி தான் தள்ளி வச்சிருக்கேன். பட் பின்னாடி தள்ளி வச்சுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் நீரும் கிடைக்குது. ஸோ ரொம்ப சஃபிஸ்டிகேட்டடான ஒரு ஃபீல்லாம் கிடையாது எனக்கு. அண்ட் ஹெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி ஒரு எஸ்யூவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிக்வேட் அமௌண்ட் ஆஃப் ஹெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல அமௌண்ட்லேயே கொடுத்துருக்காங்க. அண்ட் நமக்கான ஏசி வெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரியரில் மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விழுத்து வச்சு நீங்கள் அட்ஜஸ்ட்டுமே பண்ணிக்கலாம் உங்களுக்கு எப்படி வேணுமோ. அண்ட் உங்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக ஒரு எல்இடி லைட்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. அகைன் ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம். அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான ஏர் பேக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காரில் சேஃப்டியுமே இருக்குது. அதே அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் பேனோரமிக் சன்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே வருது. ஸோ என் ஃப்ரெண்ட் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கான் வெயில் அடிக்குதுன்ற காரணத்தினால. அண்ட் ரியரோட சீட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கம்ஃபர்டபுளான சீட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் லாங் ட்ரிப்லாம் போறீங்கன்னா செம்ம கம்ஃபர்டபுளாக போகலாம். அண்ட் கார் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வைடராகவே கொடுத்துருக்காங்கன்றனால பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். பட் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான ஹம்ப் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஏசி கண்ட்ரோல்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்பெசிஃபிக்காக இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கான ப்ளோயரோட ஸ்பீடுமே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் உங்கள் தலைக்கு வேணுமா எங்கே வேணுன்றது அண்ட் டெம்பரேச்சருமே இங்கே வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா அங்கே மேலே வெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட் ஆகும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த 12 வோல்ட்கான சார்ஜிங் சாக்கெட் நமக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. பின்னாடியுமே நீங்கள் இன்கேஸ் சார்ஜ் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். அண்ட் ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான கப் ஹோல்டர் ஆம்ரெஸ்ட்டுமே கொடுத்துருக்காங்க. எஸ் நமக்கு செம்மையான ஒரு ஆம்ரெஸ்ட்டுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கப் ஹோல்டர்ஸுமே கொடுத்துருக்காங்க. பட் இப்போ இது கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகுது கைஸ். ஸோ கார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1,70,000 ஓடி இருக்குது இந்த கார். ஆப்வியஸ்லி செம்ம ஏஜான ஒரு கார் தான். பட் ஸ்டில் அதனால கொஞ்சம் இந்த மாதிரி இஷ்யூலாம் இருக்குது. ஸோ சென்டர் ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளாக உங்களால் போக முடியும். அண்ட் ரியரில் பின்னாடி இருக்கிற ரோ வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு உட்காந்துட்டு ஒரு கிளிப்பிங் போடுறேன். ஸோ எப்படி இருக்குன்னு நீங்களே செக் பண்ணி பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3rd ரோவில் நான் உட்காந்துருக்கேன் இந்த காரில். ஸோ இப்போ இந்த சீட்டை நான் வந்து எடுத்து விட்டேன்னா எனக்கு சுத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லெக் ரூம் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ முன்னாடி தான் தள்ளி வச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்க. ஸோ இவ்வளோ தூரத்தில் நீங்கள் தள்ளி வச்சாதான் உங்களுக்கு இங்கே ஓரளவுக்கு லெக் ரூம் கிடைக்கும். பட் அங்கே சுத்தமாக லெக் ரூம் போயிடும். ஸோ நார்மல் பொசிஷனில் வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு தான் இருக்கும். ஸோ என்னால் கையை கூட உடம்புல அந்த அளவுக்கு முட்டுது. ஆப்வியஸ்லி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெரியவங்களாம் உட்கார முடியாது. சின்ன பசங்க மட்டும்தான் ஒரு ஷார்ட் ட்ரிப்பு தான் போக முடியும். ஸோ இவ்வளோ பெரிய கார்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா 3rd ரோவில் சுத்தமாக ஸ்பேஸ் கிடையாது. ஸோ இது ஒரு நெகட்டிவாக தான் நம்ம இந்த இடத்துல சொல்லி ஆகணும். பட் ஸ்டில் இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான லைட்டுமே கொடுத்துருக்காங்க. அந்த ஏசி வெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 2 ஏசி வெண்ட் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் உங்கள் கோட்டு ஹேங் பண்ணணும்னா இங்கே ஹூக்குமே கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்கள் சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான குவார்டர் பேனல்ஸுமே கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. எனக்கு சின்ன கப் ஹோல்டருமே இந்த இடத்துல வருது. ஸோ இதாங்க காரோட இன்டீரியர். ஸோ ஓரளவுக்கு எல்லாமே நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா கரண்டாக சேல்ஸில் கிடையாது. பட் செகண்ட் ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ரோல் ப்ளே பண்ணிட்டு இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி ஃபோர்டு வந்து பார்த்தீங்கன்னா 2025 எவரெஸ்ட் அப்படின்ற ஒரு காரோட வந்து பார்த்தீங்கன்னா அகைன் இந்தியன் மார்க்கெட்டில் வரதா சொல்லிட்டு இருக்காங்க. பட் எல்லாமே எக்ஸ்பெக்ட் தான் பண்ணிட்டு இருக்கோம். கன்ஃபார்மாக வராங்களா இல்லைன்னு தெரியல. ஸோ இப்போ நான் ஸ்ட்ரெயிட்டாகவே காருக்கு வெளியே போகிறேன். ஆனால் சுத்தமாக இங்கே உட்கார முடியல. ஏய் என்னடா வித்தா கட்டிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஊர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டேலண்டடான பாய்ஸ் எல்லாம் இருக்கிறானுங்க. டேய் இறங்கடா மூஞ்சி உடச்சிக்காதடா. ஸோ இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் நீங்கள் ஃபோர்டோட ஃபேன் பாயாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்ம ஒரு கிரேஸாக இருக்கும். நீங்கள் இல்லாட்டியுமே உங்கள் ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்டோட ஃபேன் பாயாக இருப்பார். ஸோ அவருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான கார் வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன கார் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் மோஸ்ட்லி அந்த கார் ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பை பை.